சாத்திரங்கள் பல பல கற்பாராம், சௌரியங்கள் பல பல செய்வாராம், மூத்த பொய்மைகள் யாவும் அழிப்பாராம், மூட கட்டுகள் யாவும் தகர்ப்பாராம், காத்து மானிடர் செய்கை அனைத்தையும் கடவுளர்க்கினிதாக சமைப்பாராம், ஏத்தி ஆண்மக்கள் போற்றிட வாழ்வாராம், இளைய நங்கையின் எண்ணங்கள் கேட்டீரோ. மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மலபார் ப்ரான் கறி. இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே தேங்காய் பால் தான். 2 வெரைட்டி ஆஃப் தேங்காய் பால் நம்ம எடுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் திக்கான தேங்காய் பால். முதல் தடவை அரைச்ச உடனேயே வடிகட்டி எடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால், திக்காக இருக்கும். அடுத்தது அதுலேயே கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நம்ம வடிகட்டினோன்னா அதுதான் தின்னான தேங்காய் பால். தேங்காய் பால் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மல் குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் கேரளா டிஷ்ஷஸ்க்கு எப்போவுமே கோகனட் ஆயிலில் செய்யும் போது தான் அந்த ஆத்தென்டிக் ஃப்ளேவர் கொடுக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஸ்லைஸ் பண்ணின இஞ்சி, அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2லிருந்து 3 பச்சை மிளகாய். இந்த கறியோட காரம் எல்லாமே இந்த இஞ்சிலையும் பச்சை மிளகாலேருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். வேற எதுவுமே காரத்துக்காக சேர்க்க போகிறது கிடையாது. அடுத்ததா 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணினதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. ஒரு 40லிருந்து 50% மட்டும் வதங்கினா போதும். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரே 1 தக்காளி மட்டும் சேர்த்தா போதும். 1 வெங்காயம்க்கு 1 தக்காளி போதும். நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தியாக செய்கிறீங்க அப்படின்னாக்கா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கலாம். தக்காளியும் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. மேலே இருக்கிற அந்த ஸ்கின் மட்டும் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்ததாக நம்மளோட மெயின் ஹீரோ ப்ரான் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 250 கிராம் ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி டீவைன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ப்ரானில் பிளாக் கலரில் த்ரெட் மாதிரியான பார்ட்டை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். ப்ரான் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க வேணாம். 1 or 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினா போதும். அடுத்ததாக கோகனட் மில்கோட செகண்ட் எக்ஸ்ட்ராக்டை சேர்த்துக்கலாம். அதாவது 2வது தடவை தண்ணி சேர்த்து அரைச்ச தின்னான தேங்காய் பாலை தான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா 8லிருந்து 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காய் பால் ப்ரானும் கொஞ்சம் நல்லாவே குக் ஆயிருச்சு. அடுத்ததாக இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்டை சேர்த்துக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச திக்கான தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலை சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் இந்த திக்கான தேங்காய் பால் குக் பண்ணால் ஒரு மாதிரி திரியாக வந்துட்டு அதோட கன்சிஸ்டன்சியே மாறிடும். ஃபைனலாக கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை ஜஸ்ட் மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டால் அவ்வளோதான், நம்மளோட மலபார் ப்ரான் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆப்பம், இடியாப்பம், வடித்த சாதம் இதோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.